டெல்டா அப்படின்னு சொன்னாலே விவசாயிகள்னாலே டெல்டா டெல்டா பகுதியில் அந்த காவிரி பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள், எல்லா விவசாயிகளும் அப்படி தான், மழையை நம்பி இருக்கக்கூடியவர்கள், முப்போகம் விளைஞ்ச யானை கட்டி போரடிச்ச மண்ணு சோழர்களுடைய பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயிகள் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கும் பொழுது இங்க ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறீங்க. ஒரு மூட்டைக்கு 40 ரூபா, 10 ரூபா தான் இருந்தது, 40 ரூபா வாங்குறீங்க. இந்த 4.5 வருஷத்துல 1000 கோடி அப்படின்னு விவசாயி பிரச்சனை. இது வேற யாரும் சொல்ல, விவசாயி தான் என்கிட்ட சொன்னாரு, வேணாங்க விவசாயி வயிற்றுல அடிக்காதீங்கன்னு விவசாயிகளோட பிரச்சனையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் மட்டும் பேசிட்டு நறுக்கு சுருக்குன்னு இது பண்ணது எனக்கே கொஞ்சம் வருத்தம் தான். இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசலாமே. ஏன்னா எல்லாரும் நாமன் கிடையாது. பொதுவாக எதிர்கட்சிகள் விஜய் விமர்சனம் பண்றவங்களாம் என்னன்றாங்க, வராருங்க சுருக்கமா பேசிட்டு போறாருங்க, அதுக்கப்புறம் என்னங்க இதுவாகலன்னு. நான் கடைசியா பினிஷிங்ல ஒண்ணு மட்டும் பண்ணாரு, சேர்ற கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்றாங்க. ஆமா, என்ன அலிகேஷன் வைக்கிறாங்களோ அதை மக்கள் முன்னாடியே எனக்கு அப்படியே ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பாணி தான் செய்வீர்களா, போடுவீர்களா, ஒழிப்பீர்களா அப்படின்பாங்களா. அதே போல நீங்க ஓட்டு போடுவீங்களா, நான் கூட்டத்தை காமிக்கிறேன், இந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்றீங்க, என்ன சொல்றீங்கன்னா எல்லாம் ஓட்டு போடுவோம்ன்றாங்க.